என் செல்ல குழந்தையே, தமிழ் புத்தாண்டு பிறப்பு இன்று சித்திரை மாதம் 1ஆம் தேதி. இந்த விடியலில் உன் தாயானவள் இந்த வராகி உன்னை தேடி பெருமகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன். நல்ல செய்தி கொண்டு வந்த இந்த தாயினுடைய வார்த்தைகளை நீ கேட்கும் வரை அம்மா உனக்காக காத்து கொண்டிருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு எப்பொழுதும் உனக்கென துணை இருக்கும் இந்த தெய்வம் எந்த நாளிலும் உன்னை கை கொடுக்காமல் செல்லாது. கவலைப்பட நேரம் ஒதுக்குவதை நிறுத்திவிட்டு உழைக்க நேரத்தை ஒதுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய கவலைகள் எல்லாமும் ஒளிந்து உன்னுடைய நிலை உயரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, என்னவானாலும் சரி, உன் வாழ்க்கையை நான் ஒருபொழுதும் இன்னொருவருக்கு விட்டு கொடுத்து விட மாட்டேன். உனக்கு கிடைக்கின்ற வெற்றியை நான் இன்னொருவருக்கு பரிசாக ஒருபோதும் கொடுத்து விட மாட்டேன். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் என் குழந்தை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எதிர்பார்க்காமல் எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ள என் பிள்ளை நிச்சயமாக பழகி கொண்டாய். எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைக்காது, எதிர்கொள்ளும் வாழ்க்கைதான் நிலைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாய். இப்படி என் பிள்ளையினுடைய மனதில் தோன்றியிருக்கின்ற அத்தனை மாற்றங்களும் இந்த தாயின் அன்பை உனக்கு ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்க தொடங்கிவிட்டது என்பதுதான் உண்மை. உன்னுடைய உணர்வுகளை விட வலுவாக இருக்க உன்னுடைய மனதை நீ பயிற்றுவிக்க வேண்டும். இல்லை என்றால் நீ உன்னை இழந்து விடுவாய் என்ற செய்தி என் பிள்ளைக்கு ஏற்கனவே தெரியும் அல்லவா? நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நாம் என்னவாக மாற்றுகிறோம் என்பதனை பொறுத்து நமக்கு கிடைக்கும் எல்லா விஷயங்களும் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ அறிவாய் அல்லவா? அப்படி இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற ஒவ்வொரு விஷயங்களும், இந்த வாழ்க்கையில் நீ உணர்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கான மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. என் குழந்தையே, எது நடந்தாலும் நான் இருப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை போதும். அது ஒன்றே உன்னை நிச்சயமாக வாழ வைத்துவிடும். தமிழ் வருட பிறப்பு இந்த நாளில் ஏன் என் பிள்ளை சோகமாக இருக்கிறாய்? கவலைப்படாதே. காரணமில்லாமல் தெய்வம் உனக்கு வழிகளை கொடுக்கவில்லை. வழிகளை கொடுத்தாலும் அதற்கு வழிகாட்டாமல் இருந்தது கிடையாது. இன்றோடு உன் கவலைகள் எல்லாம் தூசாக பறக்கப் போகிறது. தைரியமாக தொடங்கு உன் வேலையை. இனி நிச்சயமாக உனக்கான காலம், உனக்கு நல்ல காலம். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமும் தீர்ந்து நீ நிச்சயம் இந்த தெய்வத்தை தேடி வருவாய். அதற்கான வழிகளை நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அதற்கான நேரத்தை நான் உன் வசம் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்கு கிடைக்கும் அத்தனை சந்தோஷத்திலும் இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உன்னோடு இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் உன்னை சுற்றி வந்து உனக்கு தருகின்ற எல்லா நல்ல விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக மாறப்போகிறது. யார் நினைத்தாலும் இனி எந்த வகையிலும் உனக்கு எந்த ஒரு தீங்கினையும் செய்துவிட முடியாதபடி நான் உன்னோடு தொடர்ந்து வருகிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அத்தனை சூழ்நிலையிலும் நாம் எதிர்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் இனி நமக்கான நன்மைகளையும் நமக்கான நேர்மைகளையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாத சூழ்நிலைகள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளைக்கு கொடுத்த கஷ்டங்கள் போதும். இது நமக்கானது இல்லை என்று என் பிள்ளை யோசிக்கின்ற அளவிற்கு இப்பொழுது ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக உனக்கு நடக்க தொடங்கிவிட்டது. எதிலுமே ஒரு உண்மையான அன்பும் ஒரு உண்மையான புரிதலும் இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை அந்த புரிதல் கொண்டு உனக்கு ஒரு மாற்றத்தை நடத்த வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய உண்மையான உழைப்பு இங்கு யாருக்கும் தெரிவதில்லை. ஆனால் நீ எப்பொழுது சிறு சிறு தவறுகள் செய்வாய் என்று காத்து கொண்டிருப்பார்கள்.
இவர்களால் தான் இந்த வாழ்க்கையில் பலரும் பாதிக்கப்படுகிறார்கள். என் குழந்தையே, இருந்தாலுமே நம்மை சுற்றி வருகின்ற இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதனை நீ கவனமாக உனக்குள் ஏற்றுக்கொள். மன அமைதி மிகவும் முக்கியம். ஆசைகளை கட்டுப்படுத்துவது அதைவிட முக்கியம். மற்றவர்களை மன்னிக்க எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் கொடுத்த கஷ்டங்களையும் அவர்கள் கொடுத்த காயங்களையும் மீண்டும் கொடுக்கும்படி அவர்களை உன் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளக்கூடாது. பிறர் கருத்துக்களை மதித்து கேள். வாழ்க்கையை எளிமையாக வாழ பழகு. ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல விஷயங்களை செய்ய பழகு. உன்னுடைய அறிவை நீ வளர்த்துக்கொள். நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கொள். இறைவனை உன்னுடைய உள்ளத்திலிருந்து நீ தேடு. உடல் ஆரோக்கியத்தை எப்பொழுதும் கவனித்துக்கொள். தீய விஷயங்களை எல்லாமும் நீ விட்டுவிடு. பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை நீ கட்டுப்படுத்த எப்பொழுதும் பழகிக்கொள்ள வேண்டும். உன்னுடைய மனதை நீ கட்டுப்படுத்த பழகிவிட்டாயானால் நிச்சயமாக உன்னால் இந்த உலகையே வென்றுவிட முடியும். எப்போதும் இயற்கையோடு ஒன்றி நீ இருக்க பழக வேண்டும். உன்னோடு இருப்பவர்களிடம் அன்பு, பாசம் இவை எல்லாமும் உண்மையாக காண்பித்து அவர்களோடு நீ பழக வேண்டும். எப்பொழுதும் மற்றவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக அந்த தவறை நாம் செய்யக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். யார் என்னவாக இருந்தாலும் அதை எல்லாமும் அப்படியே என் பிள்ளை நீ விட்டுவிடு. நீயாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களிலும் நீ நிம்மதியை பெறுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான தேவைகள் எல்லாமும் நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை நினைத்தால் என் பிள்ளைக்கு என்றும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் உறுதிப்படுத்திக் கொள்வாய். இந்த காலம் மெதுவாகத்தான் சுழலும். ஆனால் கணக்கை முடிக்க வேண்டிய நேரத்தில் கச்சிதமாக முடித்துவிடும். உன் கண்ணீர் உன்னை அள வைத்தவர்கள் வீடு சென்று சேரும். கர்மாவிற்கு கண்கள் இல்லை, ஆனால் அதற்கு முகவரி நன்றாக தெரியும். மற்றவர்களினுடைய வாழ்க்கையை நீ சிதைக்கு அதிலிருந்து சந்தோஷம் காண நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையை இந்த காலம் சிதைத்துவிடும் என்பதுதான் உண்மை. நீ செய்த தர்மம் உன்னை காப்பாற்றும். ஆனால் நீ செய்த துரோகம் நீயே மறந்தாலும் அது மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வரும் என்பதனை மறக்கக்கூடாது. இது உனக்கு மட்டுமல்ல, நீ செய்த தவறுக்காக மட்டுமல்ல. என் குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, நீ செய்தாலும் அதை இன்னொருவர் செய்தாலும் நிச்சயமாக இந்த விஷயங்கள் எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் திரும்ப அவர்களுக்கே வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி எதையுமே உனக்கு கவனமாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே உனக்கு சரியாகவே இந்த வாழ்க்கை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை நாளும் நான் வருகின்ற இந்த நேரம் இனி முழுமையாக உனக்கு என்ன தருகிறது என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ பேரானந்தம் கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உனக்கு இந்த வாழ்க்கை என்றுமே சரியாகவே சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. பேரதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கென்று இந்த நேரம் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி உன்னோடு உருவாகும் ஒவ்வொரு நேரங்களிலும் நான் உனக்காக சொல்லிக் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க கவனமாக என்னவென்று பெற்றுக்கொள். இனி காலம் தாமதிக்காதே. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை இனி முழுக்க முழுக்க உன் கைகளில் தான் இருக்கிறது. வேறு யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் கட்டுப்படுத்தி விட முடியாது. வேறு யாராலும் அவ்வளவு எளிதாக வெல்லாம் உன்னை அவர்களின் வசமாக்கிவிட முடியாது. நீ நினைத்தால் மட்டுமே இது எதுவும் சாத்தியம் என்பதனை மறந்து விடாதே. நீ நினைத்தால் மட்டுமே எந்த ஒரு விஷயங்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த காலம்
இனி முழுமையிலும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். எதையெல்லாமோ இந்த வாழ்க்கையில் நடந்து நம்மை சோதனைக்கு ஆளாக்கி இருந்தாலும் இனிமேல் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். இனி நிச்சயமாக உனக்கு நல்ல புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். சரி எது தவறு எது என்று இனிமேல் உன்னால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கவனமாக உணர்ந்து கொள்ள முடியும். இத்தனை காலமும் என் பிள்ளைக்கு கிடைத்த ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நம்பிக்கையை இனிமேல் நீ ஒன்றன் பின் ஒன்றாக பெற்றுக்கொள்வாய். உனக்கு யாரும் தேவையில்லை என்று நீ சொல்கின்ற ஒரு வார்த்தைக்கு பின்னால் யாரோ ஒருவரினுடைய நம்பிக்கை துரோகம் கண்டிப்பாக இருக்கிறதல்லவா? கடவுள் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பது உன்னை துன்பப்படுத்துவதற்கு எப்பொழுதுமே கிடையாது. உன்னை சுற்றி இருக்கும் இந்த மனிதர்கள் எவ்வளவு போலியான முகங்களை தூக்கி சுமந்து உன்னோடு வந்திருக்கிறார்கள் என்பதனை உனக்கு அடையாளப்படுத்துவதற்காகத்தான். ஒவ்வொருவரினுடைய முகத்திரையையும் உன்னால் சட்டென்று காண முடியாதல்லவா? இவர்கள் யார் என்று நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியாதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ துரோகத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் உனக்கு ஒன்றை அம்மா சொல்கிறேன், கவனமாக கேள். நடந்ததை எண்ணி ஒருபோதும் வருத்தப்படாதே. யாரால் உனக்கு நடந்தது என்பதனை முதலில் தீர்மானித்துக்கொள். உண்மை தன்மை என்னவென்று ஆராய்ந்து பார். உண்மையெனில் முதலில் அவர்களை விட்டு விலகு. அவர்களிடத்தில் எந்த விளக்கமும் நீ கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. உனக்கு பிடித்தமான இடத்திற்கு பயணம் செய். நண்பர்களோடு அதிக நேரம் இருப்பதை அதிகரித்துக்கொள். அதிக நேரம் சிரிக்க பழகு. புதிதாக ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள பழகு. தன் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் விட்டு விடாதே. எதுவாக இருந்தாலும் மீண்டும் வரலாம் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள். ஏனென்றால் இதைவிட ஆனந்தமான ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கலாம். இதைவிட நீ மகிழ்ச்சியடையும் ஒரு நல்லதொரு புரிதல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கலாம். அதனால் இதையெல்லாமும் என் பிள்ளை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக அனுபவிக்க கற்றுக்கொண்டு நீ எப்பொழுதும் நன்மதிப்போடு வாழ பழக வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கிறேன் என்பது இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் வருகிறேன் என்பது இனி எப்பொழுதும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். இதுவரையிலும் என் பிள்ளை யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை தாண்டி உனக்கான ஒரு புரிதலை நிச்சயமாக உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நன்மதிப்பை இந்த வாழ்க்கை நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்க என்னவெல்லாமும் நீ உணர்ந்து கொண்டு வாழக்கூடிய காலகட்டம் இது. பணத்தால் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பெயர் அந்த பணம் இருக்கும் வரைதான் இருக்கும். ஆனால் குணத்தால் கிடைக்கும் நல்ல பெயர் இறந்தாலும் சரி இறுதி வரையிலும் அது நிலைத்து இருக்கும் என்பதுதான் உண்மை. குணத்தால் கிடைக்கும் ஒரு பெயரை யாராலும் அழித்துவிட முடியாது. மற்றவர்களுக்கு எளிதில் பெயரை சூட்டுகின்ற மனிதர்கள் ஒருபொழுதும் தன் பெயரை நல்ல பெயராக வைத்திருக்க மாட்டார்கள். அவர்கள் எந்த ஒரு தீய விஷயங்களிலும் எளிதாக நுழைந்திருப்பார்கள். எந்த ஒரு தீய விஷயங்களிலும் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் சரியாக செய்திருப்பார்கள். இதையெல்லாமும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நாம் புரிந்து கொண்டு வாழ பழகி கொண்டோமானால் இனி உன்னை தொடர்ந்து வரும் எல்லாவற்றிலும் உனக்கான புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான தேவைகள் எல்லாமும் என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. முன்னின்று நான் இந்த வராகி உன்னோடு பயணிக்கும் இந்த காலங்கள் முழுக்க இனி அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும்.
உனக்கான நன்மைகளோடு இந்த வாழ்க்கையில் எல்லா புரிதல்களும் சரியாக நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வருடத்தின் பிறப்பு, அதுவும் தமிழ் மாதத்தின் முதலாவது மாதமான சித்திரை மாதம் 1ஆம் தேதி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை அது நடத்தி கொடுக்க வர வேண்டிய காலம். உன்னுடைய மனது என்னவாக யோசிக்கிறதோ, உன்னுடைய மனது எதை சிந்திக்கிறதோ அதுவாக உன் வாழ்க்கை மாறக் கடவது. என் பிள்ளையே, எது நடந்தாலும் எதிர்மறையான சிந்தனைகளோ எண்ணங்களோ உனக்குள் இருக்கக்கூடாது. எதிர்மறையான எண்ணங்கள் உனக்குள் இருந்து ஒருபோதும் அது உன்னை வேதனைப்படுத்தக்கூடாது. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை உண்மைகளையும் எப்பொழுதும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது போல இந்த வாழ்க்கை என்றும் உனக்கு நன்மைகளை எடுத்து சொல்லும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் என் குழந்தை, நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காகவும் இனிமேல் வருந்தாதே. இந்த வருட பிறப்பு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் ஒரு நாளாக மாறும். இந்த வருட பிறப்பு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக மாறும். என் பிள்ளையின் கலக்கத்திற்கெல்லாம் பதிலை கொடுத்து இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களினாலும் உனக்கு நல்ல புரிதலை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, நம்மை சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் நமக்கு புரியாமல் போகலாம். நம்மை தேடி வரும் சில உண்மைகள் என்னவென்று நமக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் இனி முழுக்க முழுக்க உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக முன்னிறுத்திவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. சரியான தேவைகளோடு இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் என் பிள்ளை நீ கடந்து வர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னுடைய ஒவ்வொரு நேரங்களும் இனி உனக்கான காலங்களை சரியாக உணர்த்தட்டும். உன்னுடைய ஒவ்வொரு தேவைகளையும் இனி நம்பிக்கையோடு உன்னை நிச்சயமாக ஆனந்தமாக நல்வழிப்படுத்தட்டும் என்பதனை புரிந்து கொண்டு, வராகி உன் தெய்வம் என்பதை நீ எப்பொழுது ஏற்றுக்கொண்டாயோ, வராகி உன் தாய் என்பதனை எப்பொழுது நீ உணர்ந்தாயோ, அப்பொழுதிலிருந்தே அம்மாவினுடைய அன்பும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மா எந்த நிலையிலும் உன்னை கைவிடாமல் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அத்தனை தேவைகளையும் என்னவென்று பார்த்து இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதல் கொண்டு எப்பொழுதும் என் பிள்ளை நன்மதிப்போடு நீ வாழ கற்றுக்கொள். நடக்காது, முடியாது என்று நாம் யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னால் சாத்தியமாக்கப்பட முடியவில்லை என்றால் அது இந்த தாயால் முடியாது என்பதுதான் அர்த்தம். அதாவது என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ செயல்பட்டால் அது உனக்கு கிடைத்தே தீரும். எந்த வகையிலும் பின்தங்கி விடாதே. முன் வைத்த காலை பின் வைத்து விடாதே. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ மீண்டு வருவாய் என்பதுதான் உண்மை. உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதுதான் உண்மை. இனிமேலும் எதற்கும் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்காதே. சூழல் நிலைகள் எல்லாமும் மாறும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிச்சயமான மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க தொடங்கி இருப்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையிலும் இனிமேல் நீ நிச்சயமாக மீண்டு வருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கும் அத்தனையிலும் நீ நிச்சயமாக உனக்கான தேவைகளை என்னவென்று உணர்ந்து கொள்வாய் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதே நடக்க என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உன்னை அன்போடு அரவணைக்க அத்தனையிலும் நீ சரியான ஒன்றை பெற்றுவிட மகிழ்ச்சியோடு வாழ நீ கற்றுக்கொண்டால் அது போதும். இதுவரையிலும் உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாமும் மனக்குழப்பங்களை கொடுத்ததோ இனி அவை எல்லாமும் தீர்ந்து
உனக்குள் நல்ல புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெளிவு ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை ஆனந்தப்படுத்தட்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.